ஓம் நம சிவாய. வியாசர் உபதேசமும் அர்ஜுனன் தவமும். பாண்டவர்களே, நீங்கள் ஐவரும் புண்ணியர்கள், சத்தியவான்கள். நீங்கள் தருமத்தை கைவிடாமல் இருப்பதால் உங்களுக்கு ஒப்பாரும் இல்லை. நற்குண சீலர்கள் தங்கள் ஆயுளுக்கு இறுதி வந்தாலும் பொய் சொல்ல மாட்டார்கள். அத்தகைய சத்தியத்தால் வரும் தர்மமே ஸ்வர்காதி நற்பயன்களுக்கு காரணமாகும். எனக்கு நீங்களும் துரியோதனாதிகளும் சமமானவர்கள். ஆயினும் தர்மவான்கள் இடத்திலேயே பெரியோருக்கு கிருபை இருக்க வேண்டும். ஆகையால் உங்களையே நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். முன்பு துஷ்டனான திருதராஷ்டிரன் உங்களுடைய ராஜ்யத்தை பேராசையால் பறித்து கொண்டான். அவனுக்கு நீங்களும் துரியோதனாதியரும் புத்திரர்களே. உங்கள் தந்தை பாண்டு இறந்து நீங்கள் சிறியவர்களாக இருந்ததற்காக உங்கள் விஷயத்தில் தயை வைக்க வேண்டிய அவன் சிறிதும் இரக்கமில்லாமல் இருந்து விட்டான். தப்பிதம் செய்த தன் புத்திரனை அவன் தண்டிக்கவும் இல்லை. அவனை தடுத்தால் விபரீதம் விளையுமோ என்று வாளாவிருந்தான். நடப்பவை நடந்தே தீரும். அந்த திருதராஷ்டிரன் துஷ்டன். சத்தியவான்களாகிய நீங்கள் தர்மவான்கள். விதைத்த விதைகள் முளையாமல் இருக்குமா? அவன் சுகத்திற்கு பிறகு சங்கடத்தையும் நீங்கள் துன்பத்திற்கு பிறகு இன்பத்தையும் அனுபவிப்பீர்கள். ஆகையால் நீங்கள் வருந்த வேண்டாம் என்றார். தர்மராஜன் முதலானவர்கள் அவரை நோக்கி, மகாத்மாவே, தாங்கள் உண்மையையே சொன்னீர்கள். நாங்கள் நகரத்தை விட்டு காட்டுக்கு வந்தும் துஷ்டர்களான துரியோதனாதிகள் பெருந்துன்பங்களை செய்கிறார்கள். அக்கஷ்டங்கள் ஒழியும் காரணமாகவே தாங்கள் எங்களுக்கு நற்கருமங்களை உபதேசிக்க வேண்டும். கிருஷ்ணர் எங்களை சிவாராதனை செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறார். தாங்களும் அவ்வாறே கட்டளையிட்டு சிவபூஜா விதியை உபதேசித்தால் தங்கள் உத்தரவின்படி செய்வோம் என்றார்கள். அதன் பிறகு வியாச முனிவர் பெரிதும் மகிழ்ந்து, நானும் சிவபூஜை செய்து கொண்டு வருகிறேன். நீங்களும் அப்படி செய்தால் நிலையான சுகத்தை அடைவீர்கள் என்று பாண்டவர்கள் ஐவரில் அர்ஜுனன் ஒருவனே சிவபூஜை செய்வதற்கு தக்கவன் என்று நினைத்து தவம் செய்யத்தக்க இடத்தையும் யோசித்து சொல்ல தொடங்கினார். பாண்டவர்களே கேளுங்கள். பிரபஞ்சம் முழுவதும் சிவரூபமே தவிர வேறில்லை. கண்ணுக்கு புலப்படும் யாவும் சிவரூபம் என்றே தியானிக்க வேண்டும். தன்னை உபாசித்த யாவரையும் சிவபெருமான் சுகமடையச் செய்வார். சிவரூபமே விஷ்ணுமூர்த்தியாக இருக்கிறார். அவரை ஆராதித்தால் நெடுங்காலத்தில் தான் தரிசிக்கலாம். சிவபெருமானோ விரைவில் பிரசன்னராகி புத்தி முக்திகளை அளிப்பார். ஆகையால் எளிதாக புத்தி முக்திகளை பெற விரும்புவோர் சிவார்ச்சனையையே செய்ய வேண்டும். சத்திரியனுக்கு இந்திரனே இஷ்டமுடையவன். ஆகையால் அவன் விரைவில் தோன்றி வேண்டிய அருள் செய்வான். முதலில் இந்திர மந்திரத்தை உபதேசிக்கிறேன் என்று கூறினார். அர்ஜுனன் ஸ்நானம் செய்து கிழக்கு நோக்கி வீற்றிருந்து வியாச மகரிஷியால் இந்திர மந்திர உபதேசம் செய்ய பெற்று பின்னர் பார்த்திவலிங்க பூஜை செய்யும் முறையையும் உபதேசமாக கேட்டான். வியாசர் அவனை பார்த்து, அர்ஜுனா, முதலில் நீ இந்திரனை ஆராதித்து அவன் கட்டளையை பெற்று பிறகே சிவாராதனை செய்ய கடவாய். இப்போதே நீ இங்கிருந்து புறப்பட்டு கிருஷ்ணா நதிக்கரை ஓரத்தில் இருக்கும் இந்திரகீல பர்வதத்திலிருந்து தவம் செய்வாயாக. தவம் செய்யும் போது அநேகர் உன் தவத்திற்கு இடையூறு செய்வார்கள். ஆகையால் சகல ஆயுதங்களையும் தரித்து கொண்டு நீ இருக்கும் இடம் ஒருவருக்கும் புலப்படாது இருந்து தவம் செய். தினம்தோறும் சிவஸ்தோத்திரங்களையே ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூற, ஒருவர் கண்ணுக்கும் புலப்படாதிருக்கத்தக்க அதிசய வித்தையை உபதேசித்து ஆசீர்வதித்தார். தர்மராஜன் முதலிய நால்வர்களையும் பார்த்து, நீங்கள் தர்மத்தை பாதுகாப்பீர்களாக. சீக்கிரத்தில் காரிய சித்தி உண்டாகும் என்று ஆசீர்வதித்து சென்றார். ஓம் நம சிவாய.